ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி 90வது பாடல். நெஞ்சக்கோயில். வருந்தா வகையன் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. விருந்தாக என்றால் விரும்பும் உணவாக, வேலை மருந்தானது என்றால் பார்க்கடல் அமுதம், பொருந்தாத என்றால் பொருத்தமில்லாத. விண்ணுலக தேவர்களுக்கு பார்க்கடலில் விருந்தாக விளைந்த அமுதத்தை வழங்கிய அன்னை அபிராமி அடியேனை தேடி வந்து வருந்தாதபடி என் மனத்தாமரையில் வீற்றிருந்தாள். அவள் மிகவும் விரும்பி வாழும் இடமாக மதித்து, அதனாலே இனிமேலே எனக்கு கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை என்று பெருமிதத்தோடு கூறுகிறார் அபிராமி பட்டர். பணவசதி படைத்து காசோலை வசதி உள்ளவன் எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் எழுதி நாணயமாகும்படி செய்வான். அதுபோல அபிராமி அன்னையே தன் மனவீட்டில் வாழும்படி செய்பவர் எண்ணிய பொருள் எல்லாம் இனிதே பெறுவார். யாருடைய மனத்தை விரும்பி வாழும் இடமாக வந்து தங்குவாள் அபிராமி இறைவி? இமைப்பொழுதும் நெஞ்சிலிருந்து நீங்காதபடி நினைத்து தொழுபவர்கள் மனதில். நெஞ்சில் உனக்கே இடமாக வைத்துள்ளேன் என்று அம்பிகை வாழும் ஆலயமாகவே மனதை வைத்திருப்பவர்களிடத்திலே நீங்காது நிலைத்திருப்பாள் அம்பிகை. இதனை யாவரும் அறிந்து கடைபிடிக்கும்படி அபிராமி பட்டர் அருளிய அந்தாதி பாடல் இது. 91வது பாடல். அடியார் வணக்கம். மெல்லிய நுண்ணிடை மின்னணையாலை வீரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பல்லிய மாத்தெழவெண் பகடூரும் பதம் தருமே. பல்லியம் என்றால் பலவித இசைக்கருவிகள். ஆர்த்து எழ என்றால் முழங்க. வெண்பகடு என்றால் வெள்ளை யானையான ஐராவதம். அம்மை மின்னல் போன்ற மிக மெல்லிய இடையினை உடையவள். விரிசடையுடைய சிவபெருமான் விரும்பி தழுவிய மென்மையான மார்பகங்கள் பொன்னிறம் போன்றதாகும். அத்தகைய தேவியை போற்றி வேத முறைப்படி அர்ச்சித்து வாழும் அடியார்களை தொழுது போற்றும் பக்தர்களுக்கு பற்பல கருவிகள் ஒழித்திட ஐராவதமாகிய வெள்ளை யானையுடன் இந்திர பதவியை இனிது தந்தருள்வாள். அம்பிகையின் பேருளை பெற அவள் அடியவர்களை தொழுது வழிபட்டாலே போதும் என அடியவர் பெருமையையும் அடியவர் வழிபாட்டின் பயனையும் ஏற்றமுடன் விளக்குவது இந்த அந்தாதி பாசுரம். 92வது பாடல். மனவலிமை பெற. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயினி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே. பதம் என்றால் பக்குவமான. இதத்தே ஒழுக என்றால் நியதிப்படி நடக்க. முகத்தேவர் என்றால் 3 கடவுள். மும்மூர்த்திகளும் மற்றவர்களும் வணங்கி போற்றும்படியான அன்னையே, உன் பதத்தையே நினைந்து உள்ளமுருகும்படி செய்து அடியவனாக ஆட்கொண்டாய். அதனால் இனிமேல் யான் மற்றொருவர் மதம் சேரலாமா என்ற மதிமயக்கம் கொள்ள மாட்டேன். அவர்கள் சென்ற வழியிலேயும் செல்ல மாட்டேன். நாட்டின் மிக உயர்ந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவியாக விரும்பியவர் சாதாரண மன்றத்தின் நீதிபதியாக இருக்க விரும்புவாரோ? மாட்டாரல்லவா? அதுபோலவே எல்லாவித தெய்வங்களும் தொழுது வணங்கும்படியாக தெய்வங்களின் தெய்வமாக உன்னையே உண்மையான உயர்ந்த தெய்வமாக நான் உணர்ந்து கொண்டேன். இனி அதிலிருந்து ஒரு காலம் பிறழ மாட்டேன் என சபதம் செய்வது போல் கூறியுறுகிறார். அதனால் இதனை படித்து வழிபடுவோர் அபிராமினும் சிறந்த தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்று உறுதி கொள்வார், உயர்வு பெறுவார்கள். எத்தகையவர் வந்தாலும் ஏதேதோ சொல்லி மனம் மாறுபடி செய்த முயன்றாலும் ஒரு காலம் அந்த மன உறுதியில் இருந்து தவறமாட்டார் என்பது இத குறிப்பு. 93வது பாடல். வணங்கும் முறைமை.
நகையே இத்திந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முலை மானே முது கண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே. நகை என்றால் சிரிப்பு, வம்பு என்றால் வீணாக புதுமையாக, ஞானம் என்றால் இங்கு உலகம். உலக நாயகியாகிய உமைக்கு தாமரை அரும்பு போன்ற தனபாரங்கள், மான் போன்ற கண்கள் என்று வருணிப்பது நகைப்பிற்கு இடமாகும். அம்மை முடிவே இல்லாதவள், அந்த முறையிலே ஆராய்ந்தால் பிறப்பே இல்லாதவள். அத்தகையவள் மலையரசன் மகள் என்று கூறுவது பொருத்தமற்றதாகும், வீண் கற்பனையே ஆகும். இதனை ஆராய்ந்த பிறகே போற்றுவது என்பது அறிவுக்கு பொருந்தாத செயலாகும். அதனால் அபிராமி என்னை இத்தகைய தன்மையுடையவள் என்று எவராலும் உறுதி செய்து கூற முடியாது. அதனால் அவளை எப்படி என்ன வணங்க முடியுமோ அப்படியே எண்ணி வணங்க கொள்ளலாம் என்பது இந்த பாடலின் உட்குறிப்பு. 94வது பாடல் அபிராமி சமயம். விரும்பி தொழுமடியார் விழி நீர் மழ்கிமை புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பெற்கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. நீர்மழ்கி என்றால் கண்ணீர் சொரிந்து, புலகம் என்றால் மெய்சிலிர்க்க, சுரும்பு என்றால் தேன் வண்டு. அபிராமியை வழிபடும் அடியவர்கள் எத்தகையவர்கள், அவர்கள் சமயம் எத்தகையது என்ற வினாவிற்கு விடையாக அமைந்துள்ளது இந்த அந்தாதி. அபிராமியை நினைந்து தொழும் அடியவர்கள் கண்களில் இருந்து பக்தி கண்ணீர் வெளிப்படும், உடம்பு முழுவதும் மயிர்கூச்சலி சிலிர்க்கும், உள்ளத்திலிருந்து அதுவரை அடைந்திராத ஆனந்தம் பொங்கி வெளிப்படும், தம்மையே மறந்துவிடும் நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். பூவின் தேனை மிகுதியாக குடித்த வண்டு போல் மயங்கி கிடப்பார்கள். அப்பொழுது வார்த்தைகள் கோவையாக வெளிப்படாமல் குளறியபடி வெளிப்படும். எனினும் தம்மை மறந்த நிலையிலே தடுமாறி கூறிய வார்த்தைகள் யாவும் பலிக்கும் சிறப்புடையதாகும் என்றால் அவர்களை பித்தர்கள் எனலாமா? அத்தகைய பித்த நிலையிலே உள்ள அடியவர்கள் கூறியதெல்லாம் பலிக்கும் என்றால் அவர்கள் வழிபடும் அபிராமி அம்பிகையின் வழிபடும் நெறியை அபிராமி சமய நெறி என்றே கூறுவது பெருமையாகும், பொருத்தமும் ஆகும் என்று புலக்காங்கிதம் அடைகிறார் பட்டர். உலகிலே உள்ளவர்கள் கூறுவது எதுவும் நடக்காது பலிக்காது என்றால் அவர்கள் பித்தர்கள் பைத்தியகாரர்கள் என்று இகழ்வார்கள். பைத்தியகாரர்கள் போல் இருந்தும் அவர்கள் ஏதேதோ சொல்வதெல்லாம் நடக்கும் பலிக்கும் என்றால் அவர்கள் ஞானிகள் அருளடியார்கள் என்று புகழ்வார்கள். 95வது பாடல் அனைத்தையும் காப்பவள். நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ளெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியா குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே. வருகினும் என்றால் வந்தாலும், பரம் என்றால் பாரம், இமவான் என்றால் இமயமலை அரசன். ஓட்டுநரை நம்பி பயணிகள் செல்வது போல, மணந்து கொண்ட ஆண்களை நம்பி செல்கின்ற பெண்களைப் போல என்றுமே அழியாமல் நிலையாயிருக்கும் குணங்கள் நிரம்பிய மழையே, அருள் நிரம்பிய கருணை கடலே, இமவான் உடைய அரசனின் திருமகள் செல்வியே. இனிமேல் எனக்கு நன்மையே வந்தாலும் தீமையே உண்டானாலும் அவற்றை பற்றி எண்ணமே வராது எழாது. ஏனென்றால் எனக்குள்ள அனைத்தையும் உனக்குரியதென்றே என்னையும் சேர்த்து அர்ப்பணித்து விட்டேன். அவற்றை நீ ஏற்றுக்கொண்ட பொழுதிலிருந்தே யானும் என் உடைமைகளும் உன்னுடையன என்பது உறுதியாகிவிட்டது. அப்படி இருக்க எப்படி கவலைகள் ஏற்படும், துன்புறுத்தும்? தன்னுடைய பெற்றோர், உற்றோர், உறவினர், உரிய தோழிகள், அதுவரை வாழ்ந்திருந்த வீடு, ஊர் அனைத்தையும் 3 முடிச்சு போட்டு மணந்து கொண்ட கணவனுக்காகவே துறந்துவிட்டு இனி எனக்கு சகலமும் நீயே, அதாவது என் உயிர் உடைமையும் யாவும் நீயே, நீதான் எனக்கு கதி என்று நம்பி திருமணம் செய்து கொண்டவுடன் வந்து விடுகிறாள் மனைவி. கணவன் வீட்டிற்கு வந்த பிறகு ஏற்படும் நன்மை தீமை எதுவானாலும் அவளை சாராது, அவளுக்கு பொறுப்பாக மாட்டாது. அவை யாவும் கணவனையே சாரும், கணவனின் பொறுப்பே ஆகும். இது உலக இயல்பு. அதுபோல தம் உயிர், பொருள், உடல் அனைத்தையும் ஒரு சேர அபிராமி அம்மைக்கே ஒப்படைத்து விட்டால் இனி எனக்கு ஏதோ ஒரு கவலையும் இல்லை என இன்பத் திளைப்போடு கூறுகிறார் அபிராமி பட்டர். தாயை சேர்ந்த குழந்தைக்கு தன்னை பற்றிய நினைப்போ தனக்கு வரும் நன்மை தீமைகளை பற்றி கவலையோ இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், தாயை நம்பி சரண்.
என்று வாழும் குழந்தைக்கு துன்பங்கள் வருவதை பற்றி கவலை இல்லை. காரணம், தன்னை நம்பிய குழந்தையை காப்பது தாயின் கடமை, உரிமையும் கூட. அத்தகைய உரிமையை உடைய தாயாகிய அபிராமி அன்னையை அபிராமி பட்டர் ஆக்கிக் கொண்டதனால் நன்மை தீமையை பற்றி கவலையே இல்லை என்று பெருமிதத்தோடு கூறியுள்ளார். இந்த அருட்பாடல் அந்தாதியை துதிப்பவர் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். கவலைப்படாமல் அபிராமி காப்பாற்றுள் என்பது உண்மை, உறுதி. 96வது பாடல். ஏழுலகும் ஆள்பவள். கோமலவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமலவல்லியை ஏதமிலாலை எழுதறிய சாமலமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமலவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிவரே. ஏதமிலால் என்றால் குற்றமற்றவள், ஆதிவரே என்றால் ஆளும் அரசர்கள், கோமலம் என்றால் மென்மை, அல்லி என்றால் அக விதல். அபிராமி மெல்லிய கொடி போன்றவள், தாமரை எனும் திருக்கோவிலில் எழுந்தருளி இருப்பவள், ஒருவித குற்றம் இல்லாத கோமலவல்லி, ஓவியத்தால் வரைந்து காட்ட முடியாத பேரழகு வாய்ந்தவள், எல்லாவிதமான கலைகளுக்கும் தழவியாவாள், சகலகலா மயிலாகவும் திகழ்பவள், தம்மால் முடிந்த அளவுக்கு துதித்து வழிபடுவர்களுக்கு 7 வகையான உலகங்களையும் ஆளும் மன்னர்களாக விளங்கும்படி செய்பவர். அத்தகைய கருணையும் வல்லல் தன்மையும் உடையவளாகி உயர்ந்து விளங்குபவள். அபிராமி அன்னையை வணங்கி வழிபட இன்னென்ன முறைகளைத்தான் கடைபிடிக்க வேண்டும், இவ்வளவு நாள் இந்த நேரம்தான் வழிபட வேண்டும் என்ற நியதி முறைகள் எவையும் இல்லை. தங்களுக்கு எந்தெந்த முறையில் வழிபட முடியுமோ, எவ்வளவு நாளிகை வழிபட முடியுமோ அந்த முறையில் வழிபட்டாலே போதும். அன்னை அபிராமி அதனை உயர்ந்த அர்ச்சனையாக ஏற்று மகிழ்ந்து திருவருள் புரிவாள் என்று நம் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் அக்கறையால் இவ்வாறு கூறுகிறார். தண்ணீர் எந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து குடித்தாலும் தாகம் தீருமல்லவா, அதுபோன்றதை அபிராமி அன்னையின் அருளும் கருணையும். 97வது பாடல். தெய்வங்களின் அருள் பெற. ஆதித்தனம்புலி அங்கி குபேரன் அமரங்கோன் போதெத் பிரம்மன் புராரி முராரி போதிய முனியே காதி பொறுவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. ஆதித்தன் சூரியன், அம்புலி என்றால் நிலா, அங்கி என்றால் அக்னி, புராரி என்றால் சிவன், முராரி என்றால் திருமால். அபிராமி அன்னையின் அருமை பெருமைகளை பக்தர்களுக்கும் மற்ற உலகத்தாருக்கும் எளிய மொழியிலே மிக மிக சுருக்கமாக கூறி விளக்க வைத்துள்ளார் அபிராமி பட்டர். எப்படி? பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பாசிரியர் பெரியவர், அந்த வகுப்பாசிரியருக்கு தலைமையாசிரியர் பெரியவர், தலைமையாசிரியருக்கு பள்ளி நிர்வாகி பெரியவர், நிர்வாகிக்கும் பெரியவர் கல்வி இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர் அல்லவா, இவருக்கும் பெரியவர் கல்வி அமைச்சர் என விளங்க வைத்ததை போல் விளக்கியுள்ளார் அபிராமி பட்டர். அந்த அழகியும் அற்புத பெருமையும் காண்போமே. சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், இந்திரன், பிரம்மன், சிவன், திருமால், அகத்தியர், திருமுருகன், விநாயகர், மன்மதன் முதலிய எண்ணற்ற சாதனை புரிந்த புண்ணியர்கள் எல்லாம் தங்களுக்கு என்றும் துணையாக இருந்து திருவருள் புரிய வேண்டும் என்று போற்றிடும் ஒப்பற்ற ஒரே தெய்வம் அபிராமி என்று கூறுகிறார் அபிராமி பட்டர். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பில் வெற்றி கிடைத்துவிட்டால் மற்ற நீதிமன்றங்கள் எல்லாம் அடிபட்டு அதனுள் அடங்கிவிடும் அல்லவா, அதுபோலதான் அபிராமி அன்னையின் திருவருளுக்கு ஆளாகிவிட்டால் மேற்சொன்ன யாவரும் ஒரு சேர வந்து தனித்தனியாக காத்திருப்பார்கள் என்னும் உண்மை நமக்கு நன்கு விளங்கும். 98வது பாடல். தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விரகத்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே. தை வந்து என்றால் தழுவி வருடி, கை வந்த என்றால் கையில் இருந்த, விரகர் என்றால் வஞ்சகர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக அம்மையை சிவனிடம் போய் கோபமாக ஊடல் கொண்டிருந்தாள். அம்மையின் ஊடலாகிய பிணக்கை தீர்க்க என்ன வழி என்று சிவபெருமான் ஏதேதோ எண்ணி பார்த்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன முடிவு? தலைவணங்கி தன் பிழையை பொறுத்து தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுவது என்று. அதன்படியே துணிந்து வணங்கச் சென்றாள். ஆனால் அப்பொழுது அம்மையை வணங்க முடியாதபடி தடையாக இருந்தன 2 பொருள்கள். ஒன்று அவர் கையில் இருந்த நெருப்பு, மற்றொன்று அவர் தலையில் கட்டப்பட்டிருந்த கங்கை நதி. கையில் நெருப்புடன் சென்றாலும் கங்கையிலோ தலையுடன் போனாலும் உமையை வணங்க தடையாக இருக்கும். தடையாக மட்டும்தானா இருக்கும்? ஊமைக்கு
உமைக்கு ஊடல் தீர்வதற்கு பதிலாக உக்கிரமான கோபம் அல்லவா வந்துவிடும். அதனால் அவை இரண்டையும் முதலிலே யாருக்கும் தெரியாதபடி எங்காவது மறைத்து வைத்து விட வேண்டும் என்று கருதினார். ஆனால் அதற்கு வழி அவ்வளவு எளிதாக தெரியவில்லை. காரணம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடங்காமல் ஆர்ப்பரித்து வந்து அவர் தலையில் உள்ள ஆகாய கங்கை ஆறு, அதை எப்படி எங்கே மறைத்து வைப்பது என்று படாத பாடுபட்டார். அவ்வாறே அவர் கரத்தில் இருந்த மகா அக்னியை அவரிடமிருந்து அகற்றி மறைத்து வைப்பது எப்படி என உடனே தோன்றாமல் திகைத்து எப்படியோ கடைசியில் அதை மறையும்படியும் செய்தார். அவற்றை எப்படி மறையும்படி செய்தார், எங்கே மறையும்படி செய்தார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆசை கொண்டார். அந்த ஆசையைத்தான் அவரின் அந்த அந்தாதியின் முதலடியிலே முதல் வார்த்தையிலேயே தொடுத்துள்ளார். கங்கை நதியையும் மறைத்து வைத்த சிவனே வணங்கும் மாட்சியுடையவள் உமையம்மை. அத்தகைய உமை எத்தகையவர்களை வந்து சேருவாள், எத்தகையவர்களை ஒரு காலம் வந்து சேரவே மாட்டாள் என்று உறுதிபட கூறுகிறார் இங்கு பட்டர். எப்படி? உண்மையிலேயே நெஞ்சில் பதித்துள்ள மெய்யன்பர்கள் உள்ளத்தில் தானே விரும்பி வந்து கொலுயிருப்பாள். அத்தகைய உண்மையை இல்லாமல் பொய்மையே நெஞ்சில் பதித்துள்ள வஞ்சகரிடத்தில் ஒருபோதும் வரவே மாட்டாள் என்று ஆணித்தரமாக ஆராய்ந்து பாகுபடுத்தி காட்டியுள்ளார் அபிராமி பட்டர். அதிசயமான ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக தாயிடம் கேட்கும் குழந்தை போல் அபிராமியிடம் கேட்கிறார் பட்டர். 99வது பாடல். நெஞ்சில் இன்றும் வாழ்பவள். குயிலாயிருக்கும் கடம்ப அடவியடை கோலையல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கையிலாயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே. இமயாசலம் என்றால் இமயமலை, விசும்பு என்றால் வானம், கைலாயருக்கு என்றால் சிவனுக்கு, இமவான் என்றால் இமயமலை அரசன். அம்பிகை இமவானுக்கு மகளாக அவதரித்ததை சுட்டிக்காட்டி அவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி, அத்தகைய சிறப்புடைய அபிராமி கடம்ப வனத்திலே குயில் போல் இருப்பாள், இமயமலையில் அழகு ஒளிரும் மயில் போலும் திகழ்வாள், வானத்துள்ள சூரியனுக்கும் வெயில் ஒளி அருளிக் கொண்டிருப்பாள், பக்தி சேவர் நெஞ்சத்திலே அன்னம் போல வந்து மகிழ்ந்திருப்பாள். இத்தகைய தன்மையுள்ள இரவியை இறைஞ்சுவார் நெஞ்சில் வந்து நிறைந்தும் இருப்பாள். 100வது பாடல். அந்தாதியின் முழு பயன் பெற. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கலையை பொருத திருநெடுத்தோலும் கருப்பு வில்லும் விழையை பொருதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உலகை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. கழை என்றால் கரும்பை, உலை என்றால் மான், வேரியம் என்றால் தேன். ஒரு சமயம் கம்பை நதியிலே பெருக்கெடுத்து வந்த வெள்ளத்தில் இருந்து மணலால் செய்து வழிபட்ட இருந்த சிவலிங்கத்தை அடித்துச் செல்லாமல் காப்பதற்காக உமையவள் தன் மார்போடு சேர்த்து இறுக தழுவிக்கொண்டாள். அதனால் சிவபெருமான் காட்சி தந்து வேண்டும் வரம் தந்தார். அதனால் சிவபெருமான் பூட்டிருந்த கொன்றை மாலையின் நறுமணமும் தேவியின் மார்பிலே தோய்ந்து கமழ்ந்தது. கொடி போன்ற இடையும் மூங்கிலையும் வெல்லும் அழகுடைய தோள்களும் கரும்பு வில்லும் ஆண் பெண் விரும்பும்படி செய்யும் மலர் அம்புகளையும் குளிர்ந்த புன்னகையும் மான்விழி போன்ற அழகிய கண்களும் உள்ளவர் அன்னை அபிராமி. என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்றாள் என்று கூறியுள்ளார் அபிராமி பட்டர். முதலும் முடிவுமாக இருப்பவள் அபிராமிதான், முதலும் முடிவும் மற்றவளாக இருப்பவளும் அபிராமிதான். முதலும் முடிவும் ஒன்றுதான். எப்படி? முதலில் ஓரிடத்திலிருந்து ஒரு வட்டம் வரைய தொடங்கி விடாமல் வரைந்து முதலில் தொடங்கிய இடத்திலே கொண்டு இணைத்து விடுகிறோம் அல்லவா? அவ்வாறு இணைத்து விட்ட பிறகு எது முதல் எது முடிவு என்று நமக்கு தெரியாது. மற்ற உறுப்புகளை விட அம்மையின் திருக்கண் மட்டுமே நெஞ்சிலே எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம்? கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை. கண் பார்க்கும், மௌனமாக பேசும், நினைக்கும் நினைப்பை புலப்படுத்தும் நாட்டிய அபயனத்துக்கு உயிர்ப்பே கண்கள்தான். துன்ப வந்தால் அழும், அது துன்பக் கண்ணீர். இன்ப வந்தால் அழும், அது ஆனந்த கண்ணீர். உண்மையான தூய்மையான நெஞ்சம் உடையவர்களுக்குத்தான் பற்கள் போன்று சிரிக்க முடியும், சிரிக்கவும் வரும். பற்கள் தோன்ற சிரிக்க முடியும், சிரிக்க வரும். உண்மையையும் தூய்மையும் இல்லாத வஞ்ச நெஞ்சமுடையவர்களால் அவ்வாறு சிரிக்கவே முடியாது, சிரிப்பும் வராது. அடியார்கள் எப்பொழுதும் தூய நெஞ்சம் உள்ளவர்கள். அதனால்தான் அன்னை வெண்ணகை புரியும் புன்னகையோடு இருக்கிறாள். அபிராமி அந்தாதியில் முதல் பாடலை தொடங்கும் பொழுதே உதிக்கின்ற
என்று தொடங்கினார். 100வது பாடலோடு அந்தாதியை முடிக்கும் பொழுதும் மறவாமல் எப்பொழுதும் நெஞ்சில் உதிக்கின்றவே என்று கூறி முதல் பாடலோடு முற்றுவித்து நிறைவு செய்துள்ளார். அதனால் அபிராமி அந்தாதியின் முதல் பாடலையும் 100வது பாடலான இறுதி பாடலையும் தினமும் பாராயணம் செய்து வந்தால் 100 பாடல்களையும் பாராயணம் செய்து வழிபட்டதன் பயனை இனிதி பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. அதனால் அந்த பாடல் மிகவும் முக்கியமானதாகும். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்பது இந்த நூற்பலன். ஆத்தாள் என்றால் அன்னை, பூத்தாள் என்றால் படைத்தவள், அங்கையில் என்றால் அழகு கையில், முக்கண்ணி என்றால் 3 கண்களை உடையவள். மருந்தின் பயன் நோய் போக்குவது, உணவின் பயன் பசி போக்குவது, இலக்கணத்தின் பயன் மொழியை வாழ்விப்பது. அதுபோல ஒரு நூலின் பயன் என்னவென்று படிப்பவருக்கு உணர்விப்பது நூலின் நிறைவு ஆகும். அதன்படி பார்த்தால் அபிராமி அந்தாதி படிப்பதனால் உண்டாகும் பயன் என்ன என்பதை எடுத்து கூறுகிறார் அபிராமி பட்டர். எப்படி? அனைத்து உயிர்களுக்கும் தாயான ஆத்தாள், அதாவது அபிராம வல்லி எத்தகையவள் தெரியுமா? அண்ட சராசரங்கள் அனைத்தையும் உண்டாக்குவள், மாதுளம்பூ போன்ற செந்நிறமானவள், அனைத்து உலகங்களையும் காப்பவள், பாசாங்குசமும் மலர்கணைகளும் கரும்புவில் முதலியவற்றை திருக்கரத்திலே உடையவள், 3 கண்களை உடையவள், அவளை வணங்கி வழிபடுவர்களுக்கு ஒரு தீமை கூட வராமல் காப்பவள். இதனை பக்தர்களுக்கு உறுதிமொழியாக தருகிறார் அபிராமி பட்டர். அதாவது வேண்டிய தொகையை எழுதிய காசோலையில் கையெழுத்தை இடுவது போன்றதாகும் இப்பாடல். அதை துதிப்போம், மனதில் பதிப்போம். அபிராமி அன்னையே என்றும் துணை. அபிராமி பட்டர் திருவடிகளே சரணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.